கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய கிருபை எங்களை தாங்குறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா. நாங்கள் சாதாரண மனிதர்கள், நீர் நட்சத்திரங்களை உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஒரு செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக ஒரு 2 பாயிண்ட் அவங்கள்ட்ட சொல்லிட்டு செய்திக்குள்ளே போகணும் என்று நான் உணர்த்தப்படுகிறேன். யாராவது ரொம்ப கவலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களை வழி நடத்தி செல்லுகிறவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர். அவர் கையில் நீங்கள் வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க. அது தீமையாக இருக்கலாம், இப்போதைக்கு கஷ்டமாக இருக்கலாம், இல்லை நன்மையாக கூட இருக்கலாம். இனிமே அப்பா, என் வாழ்க்கையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இனிமேல் நீங்கள் உங்களுக்கு எப்படி சித்தமோ அப்படி நடத்திட்டு போங்க. நான் அன்றன்றைக்கு வர்ற ஒரு நாளை நேர்மையாகவும் உண்மையாகவும் நான் வாழ்வேன் என்று சொல்லி கவலை இல்லாமல் இருக்கும்படி கர்த்தர் உங்களோடு ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். 2வது ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை, உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்குற ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு செய்திக்கு நேராக போவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலமாக நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலும் சரி, வேலையில் இருக்கிற வேளையிலும் சரி, சும்மா இருக்கிற வேளையிலும் சரி, உங்கள் ஆவியிலே உங்களோடு பேசுகிறதை உணர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மளாக சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் ஏன்னா அதை அனுபவித்து தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் அதிகாலையில் நான் ஆண்டவர் சமூகத்தில் நான் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அது எனக்கு தனிப்பட்ட கொடுத்தபடினாலே நான் அதை உங்களோடு சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தில் நம்ம ஜெபிக்க உட்காரும்போது அப்பா கன்ஃபார்ம்டாக அவர் தான் பேசுகிறார் என்று அந்த உணர்வை அடைந்து அந்த பேசுகிற தன்மையை தெரிந்து கொள்ளுகிற அளவிற்கு உங்களுடைய ஆன்மீகம் இருக்க வேண்டாம். 2 காரியம் சொல்லியிருக்கேன். ஒன்று, தேவனுடைய சத்தம் அந்த பாதையிலே நமக்கு கேட்க வேண்டும் என்கிற ஆன்மீகம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக எந்த கவலைனாலும் சரி, அது மரணமோ ஜீவனோ ஒன்றுக்குமே என் வாழ்க்கையை அப்பா கையில் கொடுத்துட்டேன், அவர் கரெக்டாக நடத்துவார், அவர் எப்போ செய்கிறாரோ அவர் வேலையில் செய்யட்டும், ஆனால் நான் அவரை முழுமையாக நம்புகிறேன் என்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை போகட்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க நான் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன வேத பகுதி தான். ஒரு 4 பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் தலைப்பு வாக்குத்தத்தத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் நடுவில் என்பது நம்முடைய தலைப்பு. எப்படி? வாக்குத்தத்தத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் நடுவில். எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் வேதத்தில் ஒரு சில காரியங்களை 3 காரியங்களை கூட நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் நான் ரெஃபரன்ஸோடு இல்லாமல் உங்களுக்கு அது தெரிந்தபடினால் அந்த காரியத்தை சொல்கிறேன். தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். வாக்குத்தத்தமாய் அது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் ராஜாவாக ஆகிறதற்கு கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு மேலாயிற்று. உடனே அது நடக்கலை. ஆமேன். சரி, அப்படியே போகட்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, என தேவன் அவனுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம், எல்லாரும் உன்னை வணங்குவார்கள் என்று கொடுத்தார். ஆனால் கிட்டத்தட்ட வேதாகமம் சொல்லுகிறது, அவனுடைய பிராணன் இரும்பு சங்கிலிகளிலே அடைபட்டு கிடந்ததான். அதாவது அதுக்கு சம்பந்தமே இல்லாத சம்பவத்தின் வழியாய் தேவன் நடத்தி கொண்டு வந்தார். வாக்குத்தத்தம் வந்துருச்சு, ஆனால் அது ஆசீர்வாதமாக மாறுகிறதுக்கு அவன் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா 13லேருந்து 17 வருஷம் ஆயிடுச்சு. எலிசாவை எடுத்துக்கொள்ளுங்க. எலியா அவன் இதை போட்டு அபிஷேகம் பண்ணி, நீ தான் அடுத்து எனக்கு பின்னாடி தீர்க்கதரிசின்னு சொன்னான். அவனுடைய வாழ்க்கையில் நான் கூர்ந்து கவனித்து பார்த்தால் பல வருடங்கள் அவன் உடனே தீர்க்கதரிசி ஆகலை. எலியா எடுத்துக்கொட்ட பண்பு தான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாருக்கும் காமனாக ஒன்று என்ன நடக்குதுன்னா, முதலாவது வாக்குத்தத்தம் வருகிறது, பின்பு ஒரு காலத்திற்கு பின்பு அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. அல்லேலூயா. இதற்கு இடையில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு 4 காரியங்களை நாம் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே இதை மிக மிக கவனமாக நீங்கள் கேட்பது உங்கள் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நான் சொல்லுகிற தலைப்பிற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை முதலாவது உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம்
17 அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 7 ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் பைபிள் அந்த டெர்மினாலஜி நீங்கள் பார்க்கலாம். அந்த வார்த்தை நிறைவேறும் காலம், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்தபோது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம்ஸ் வெயிட்டிங் பீரியட் வாஸ் a huge வெயிட்டிங் பீரியட். ஆமென். தேவன் அவனுக்கு 75 வயதாக இருக்கும்போது வாக்குத்தத்தத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 100வது வயசிலே அதை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். 25 வருஷம் அவன் அந்த வாக்குத்தத்தம் அவனை புடமிட்டு கொண்டே இருந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒன்றுக்காக நீங்கள் வாக்குத்தத்தை, நிறைய பேர் சில தவறு கூட செய்வாங்க. சில தீர்க்கதரிசிகள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சில சமயம் வந்திருக்கலாம். நீ ஒரு போதகனாய் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார், நாளைக்கே போதகன் ஆயிட முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா போதகன் எனக்கு வாக்குத்தத்தம் வந்துருச்சு, நாளைக்கே சர்ச்சை போட போகிறேன்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே நடக்காது. There is always a gap between the promise of God and the fulfillment of His promise. இது முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தேவன் பல நோக்கத்திற்காக அப்படியாக அனுமதிக்கிறார். நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு அதை செய்தார். ஆமென். ஆனால் தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஆமாம். உண்மையில் முதல் காரியம் நம்ம என்ன செய்யணும், அதாவது வாக்குத்தத்தத்தை ஒரு காரியத்துக்காக தேவன் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்கு பின்பு சில காலங்கள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே நடந்துடலாம், சிலருக்கு ஒரு மாதமாக இருக்கலாம், சிலருக்கு பல வருஷங்கள் கூட இருக்கலாம். வாட் எவர் பி தட், what the Spirit of the Lord is saying is there is a waiting period between the promise and the fulfillment of the promise. முதல் காரியம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு வந்துடுது. ஆமென். நிறைய நேரங்களில் அது தேவனிடத்தில்தான் வருகிறது என்பதை எப்படி ஊர்ஜிதம் படுத்தி கொள்ளலாம் என்றால், அது நம்மோடு தனித்துவமாய் பேசும். ஏன்னா உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. எத்தனை ஸ்கிரிப்சர் நீங்கள் படித்தாலும் மறந்துடும். எது உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறாரோ 25 வருஷம் ஆனாலும் அந்த வாக்குத்தத்தம் மறக்காது. அல்லேலூயா. ஆமென். நம்ம மறக்கவும் விடவும் கூடாது. அப்போ முதலாவது நாம் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற பின்பு என்ன செய்யணுமா, நான் ஆவியானவரிடத்தில் காத்திருந்து நான் இந்த காரியங்களை அவர் சொல்ல எழுதி வைத்திருக்கிறேன். வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அறிக்கையிட்டு கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இட்ஸ் நாட் தட் யூ ஷுட் பி ஐடல். அதாவது ஒன்றுமே வாக்குத்தத்தம் வந்துருச்சு, சரி அது நிறைவேறும்போது நீ பேசாமல் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்படி இல்லை. அல்லேலூயா. தட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. தேவன் அதை விரும்பவில்லை. நீங்கள் என்ன செய்யணுமா, ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றால் வேறு எதுக்குனாலும் ஜெபம் பண்ணாட்டாலும் அந்த ப்ராமிஸை ஒரு தடவையாக சொல்லி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க, நிச்சயம் செய்வீங்கப்பா, நான் காத்திருக்கிறேன், ஏழையாகி எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை அந்த காத்திருக்கிற காலத்திலே சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிப்பது, அறிக்கையிடுவது மிக முக்கியமான காரியம். அது முதல் காரியம். ஏன்னா ரோமரில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வாசகம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். ஆதலால் சுதந்திரமானது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை நீங்கள் உரிமை, லீகல் ரைட்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ப்ராமிஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாவிட்டால் ஒரு ஆசீர்வாதம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சுதந்திரமானது கிருபையினால் இருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. அல்லேலூயா. அது எதனால வருகிறதா? விசுவாசத்தினாலே வருகிறது. ஆமென். நியாயப்பிரமாணத்தை சுதந்திரவாக்கிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது. அல்லேலூயா. ஏன்னா the greatest promise என்ன? God will take you to the kingdom, His kingdom. அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு செலுத்துவார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலும் அநேக சஞ்சலப்படும் போது பிள்ளைகளுடைய காரியத்திலோ இல்லை உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த காரியத்திலோ நீங்கள் என்ன செய்யணும், எது உங்களை ரொம்ப பயப்படுத்துதோ, நம்ம சில நேரம் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு பென்ஷனே கிடையாதுங்க, நான் வேலையெல்லாம் இல்லாமல் ஆகிட்டேன், நான் என்னங்க செய்ய போகிறேன், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படிங்க இருக்கும், இந்த பொல்லாத உலகமாக இருக்கே, இல்லைனா ஒரு சிலருக்கு வருங்காலங்களில் ரொம்ப வியாதி, இந்த மாதிரிலாம் கோவிட் மாதிரி வருகிறது, எனக்கு என்னுடைய சரீரத்தை குறித்து என்ன,
எது உங்களை ரொம்ப பயப்படுத்துதோ அதற்காக நீங்கள் தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து, ஆண்டவரே நீர் இந்த விஷயத்தில் என்னோடு கூட பேச வேண்டும் என்று நாம் காத்திருக்க வேண்டும். உடனே வராதது. ஹல்லேலூயா. அப்படி காத்திருக்கும் போது தேவனுடைய சரியான ஆன்மீக நிலைமையை நாம் அடையும் பொழுது அவர் நம்முடைய ஆவியிலே பேசுவார். ஹல்லேலூயா. மிக தெளிவாக. இல்லைன்னா நீங்கள் ஒரு பைபிளை வாசிக்கச்சல அது ஆவியில் எத்தனையோ வசனம் வாசித்துக்கிட்டே வருவோம். ஆனால் இது ஒன்று தேவன் எனக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்று தத்துருவமாக உங்களுக்கு தெரியும். தத்துருவம் இல்லாதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஹல்லேலூயா. மேபி இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தரல, நாளைக்கு தருவார்னு நம்பிக்கையோடு இருங்க. அப்போ ஆனால் ஒன்று உறுதிங்க, எப்படியா சுதந்திரமானது, அதாவது வாக்குத்தத்தமானது கிருபையினாலே உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. அப்போ விசுவாசத்தினால வருகிறது என்று சொன்னால் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை அறிக்கை செய்வது மிக அவசியமான ஒன்று. ஏன் தெரியுமா? நம்மளே அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு விசுவாசத்தை அப்படி தட்டி எழுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, முதல் பாயிண்ட் என்னென்னா, ஒரு வாக்குத்தத்தத்தை அப்படி நான் சொன்னபடி நீங்கள் பெற்ற பின்பு அதை சொல்லி சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் வெளியில் அதுக்கேற்ற பாடல்னா, உங்களுக்கு வாக்குத்தத்தமான பாடல்னால் அந்த பாடல் வடிவில் கூட நீங்கள் படிக்கலாம். இல்லைன்னா அதை தினமும் 3 தரம், அதாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்படி இப்போ ஒருத்தர் ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வியாதியில் அவர் எத்தனை நேரம் மருந்து எடுப்பார்? 3 நேரம் மருந்து டாக்டர் கொடுப்பார். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையையும் 3 நேரம் நீங்கள் உட்கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி? தேவனுடைய வார்த்தையும் ஒரு மருந்து மாதிரி உட்கொண்டால் அது ஆவிக்குரிய சரீரத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது தேவனுடைய கட்டளைகளாக கூட இருக்கலாம். ஆனால் பிரத்யட்சமாக அந்த வாக்குத்தத்தத்தை 3 நேரம் சொல்லி நம்முடைய விசுவாசத்திலே நாம் நிலை நிற்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஏன்னா இது அதே அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பாருங்கள், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் ஆபிரகாம் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன சொல்லுது? தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறத நீங்கள் எனக்கு செஞ்சிருவீங்கப்பான்னு சொல்லி அதற்காக தேவனை ஆபிரகாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தானாம். அல்லேலூயா. நினைப்பூட்டுதலாக, தனக்கு நினைப்பூட்டுதலாக அதை விசுவாசத்தின் பிரதிபலனாக அதை அறிக்கையிட்டு கொண்டே ஆபிரகாம் இருந்தானான். மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தான். வரல, ஆனால் நீங்கள் நிச்சயம் செய்வீங்கன்னு. தட் இஸ் அ வெரி கிரேட் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ ஹேவ் டு டூ. 2வது காரியம், ஆமேன், விசுவாசத்தில், அதாவது ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நான் கொடுக்க போகிறேன், ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறேன், ஏதோ என்னை வேறு ஒரு தேசத்திற்கு நேராக அவர் நடத்துகிறது போல் தெரிகிறது, இல்லை விட்டு இன்னொரு குழந்தை பாக்கியத்தை தேவன் எனக்கு தரப்போகிறது போல தெரிகிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு தரணுங்கிறாரு, இல்லைனா ஒரு வேலையை தரணுங்கிறாரு, இல்லைனா நீங்கள் இருக்கிற வேலையிலேயே ஒரு உயர்வை தரணும். எதுவானாலும் நீங்கள் எடுத்துக்கங்க பிரியமானவர்களே. அடுத்து அந்த வாக்குத்தத்த தெய்வங்களுக்கு வந்தவுடனே நீங்கள் என்ன தெரியுமா சொன்னேன்? 2வது, முதல்ல சொன்னேன் உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னேன். 2வது ஆவியானவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு, விசுவாசத்தில் ஆயத்தமாக வேண்டும். எந்த ப்ராமிஸ் உங்களுக்கு கொடுக்குறாரோ இது நிச்சயமாக நிறைவேறும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தம் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் தான் பிரியமானவர்களே. அதற்கு பின்பு ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நாம் அடுத்த காரியத்திற்காக போவோம். ஆமேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்திற்கு நேராக நாம் கடந்து வருவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 2வது, நீங்கள் வாக்குத்தத்தம் பெற்ற பின்பு அது நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருக்க நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு காரியம் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாங்க. ஏன் அந்த வசனம் ஜெயமோ கர்த்தரால் வரும் மட்டும் எழுதி முடிச்சிருக்கலாம். அப்படி எழுதி முடிக்கல அந்த வசனத்தை. ஆயத்தமாகணும். நீ ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிற, உனக்கு தேவன் ஒரு நன்மையை செய்ய போகிறாருன்னா அதை இன்னும் உங்களை குவாலிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சியில், சில கோர்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்கலாம், சில காரியங்களை இன்னும் உங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம்,
உங்கள் சில காரியத்தில் உங்கள் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கலாம், வெயிட்டை குறைக்க வேண்டியது இருக்கலாம், வெயிட்டை கூட்ட வேண்டியதாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பாடல் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்களுடைய த்ரோட்டை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதுக்கு ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் ஒருவேளை, ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் விசுவாசிக்கணும், என்னைய தேவன் எப்படினாலும் 90 வயசு வரைக்கும் உயிரோடு வச்சுருப்பார், எனக்கு அதிக ஆயுசு இருந்து நான் ஆண்டவருக்காக நிறைய காரியத்தை செய்யணும், அப்படி அதனால நான் கரெக்டாக தான் சாப்பிடுவேன், அதனால நான் உபவாசிப்பேன். அதாவது பாயிண்ட் என்னென்னா, ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்த பின்பு அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக உங்களை குவாலிஃபை பண்ண வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தாவீதை அவன் சாதாரண மாடு மேய்க்கிறவனாக இருக்கும்போது தான் வாக்குத்தத்தத்தை பெற்றான். ஆனால் என்றைக்கு 13-14 வருஷம் கழித்து ராஜாவானானோ, ராஜா ஆகிற அன்னைக்கு ராஜாவுக்குண்டான தகுதியோடு தான் அவன் ராஜாவானான். அல்லேலூயா. தகுதி இல்லாதவன், நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாக்குத்தத்தம் உங்களுக்கு தகுதியை கொண்டு வரவில்லை. தகுதிக்கு அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்கள் முயற்சியில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் நான் முயற்சிக்கிறப்ப எல்லாம் செய்கிறேன், ஆனால் இதையெல்லாம் செய்கிறவர் நீர். எனக்கு என் குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக நான் சில காரியங்களை செய்கிறேன், ஆனால் என் குழந்தையை ஆசீர்வதிக்கிறவர் நீர். ஆனால் நீங்கள் செய்யணும் பிரியமானவர்களே. உங்கள் ரோலை நீங்கள் ப்ளே பண்ணாமல் கடவுள் ரோலை மட்டும் ப்ளே பண்ணுறது, அப்படியும் பண்ணுவார். வெரி ரேர்லி ஹி டஸ் இட். ஒரு லாசரு கல்லில் இருந்து வெளியில் வர்றது கூட கல்லை புரட்டி போடுங்கள்ங்கிறார். ஏங்க, செத்த சரீரம் 4 நாள் ஆனவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு கல்லே புரண்டு தானாக போன்னு சொல்லியிருந்துருக்கலாங்க அவர். ஏன் அவர் சொல்லலை தெரியுமா? யூ ஹாவ் டு டூ யுவர் பார்ட். ஏன்னா இந்த உலக ஆன்மீக வாழ்க்கை இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப் லைஃப் பிட்வீன் காட் அண்ட் யூ. அப்போ நிச்சயமாக தெரிஞ்சுக்கங்க, உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. 2 விதமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதையும் நான் இந்த நேரம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு சிலரை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரும் கம்பேரே பண்ணக்கூடாது. யூர் ஆல் இண்டிவிஜுவலி டிஃப்ரெண்ட். ஒரு சிலருக்கு முதலாவது ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு பின்னாடி அவங்கள கரெக்ட் பண்ணுவார். ஒரு சிலரை கரெக்ட் பண்ணிட்டு தான் ஆசீர்வாதமே கொடுப்பார். இதில் எந்த சேனலில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னு டெட்டர்மைன் பண்ணுறது கர்த்தர் தான். திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரு சிலருக்கு பலவீனமானவங்களாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல ஆனால் என்ன காரணம்ன்ட்டு. ஒரு சிலருக்கு முதலே ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார், அதற்கு பின்பு கரெக்ட் பண்ணுவார். ஒவ்வொரு சோதனையின் வழியாக கொண்டு வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே வருவார். ஒரு சிலருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு கரெக்ட் பண்ணி அவங்க எலிஜிபிள் ஆன பின்னாடி அவங்களுக்கு கொடுப்பார். ஆனால் இப்படி முதல்ல வாக்குத்தத்தம் கொடுத்து கரெக்ட் பண்ணி கொண்டு வரவங்களுக்கெல்லாம் உயர்வான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதாக வேதத்திலே நான் காண்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் என்ன கேட்டகரியில் உங்களுக்கு வேணும்? அப்போ ஒன்று உறுதி. 2வது காரியம், நீங்கள் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி சும்மாவே உட்கார்ந்துருக்கக்கூடாது. ஒரு நல்ல தேசத்துக்கு போனோன்னா என்ன செய்யணும்? டைம் மேனேஜ்மெண்ட். உங்கள் நேரத்தை ஃபுல்லாக யூடியூப்லையும் வாட்ஸ்அப்லையும் வெட்டி அரட்டையிலையும் யாரோட எங்கேயாவது போய் உட்காந்து வெட்டிய ஒரு டீயை குடித்து நேரத்தை ஃபுல்லாக வீணாக்கி, ஸோ அந்த நேரத்தில் நான் தனித்து இன்னும் அதிகமாவோடு தேவனோடு நான் ஐக்கியப்பட வேண்டும், இன்னும் அதிகமாய் நான் வேதத்தை தியானிக்க வேண்டும், இன்னும் நான் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் நான் நிற்க வேண்டும், இன்னும் தேவனுடைய வசனத்தை என்னால் உயிர் இருக்கிற எவ்வளவு நாளையா நான் உயிரோடு இருந்து விட போகிறேன், அவருடைய சுவிசேஷத்தை நான் அறிவிக்க போகிறேன். முயற்சி எடுங்க. தயவு செய்து சொல்கிறேன், யுத்த நாளுக்கென்று ஆமென், குதிரையானது யுத்த நாளுக்கென்று ஆயத்தம் பண்ணணும். அதுதான் 2வது ஜெயமோ கர்த்தராம் போகட்டும். 3வது ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல நான் விரும்புகிறேன். ஆமென். நீங்கள் வாக்குத்தத்தம் வந்த உடனே சில நேரங்களில் பார்த்தா கொஞ்சம் டிலே ஆகும். ஆமாம், சிலருக்கு சில சூழ்நிலை. இது ஏன் எதுக்குன்னா ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. அவர் எல்லாமே நல்லதுக்கு எதுவாக தான் செய்வார். ஏன் எனக்கு இது இப்படி, நான் என்ன அப்படி தப்பை செஞ்சுட்டேன், நான் ஏன், அதாவது நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேதத்திலிருந்து பார்க்குறோம், யோபுனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். நம்ம கேள்வி கேட்கலாம், ஆனால் முறுமுறுத்துறக்கூடாது ஆண்டவருடைய சமூகத்தில். அப்போது ஒரு காரியத்தை நம்ம மிக தெளிவாக நம்ம அறிந்திருக்க வேண்டும். 3வது காரியம், வாக்குத்தத்தத்தை பெற்ற பின்பு ஆசீர்வாதத்தின் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னா பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அது நிறைவேறுகிறதற்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த பொறுமை இல்லாததுனால தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை சிறைச்சாலையும் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நான் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தேன்னா என் பொண்டாட்டியை கொண்டிருக்க மாட்டேன், என் சகோதரனை கொண்டிருக்க மாட்டேன், வேலை பார்க்குறவனை கொண்டிருக்க மாட்டேன். வாழ்நாளெல்லாம் சிறையில் இருப்பாங்க. கொஞ்சம் பொறுமை இழந்ததுனால்தான்.
அநேக குடும்பங்கள் தற்கொலை செய்த காரணம் பொறுமை இல்லாததுனால்தான். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் சித்தி பெற்றிருப்பார்கள். பொறுமை உங்களுடைய பார்வையில் அவசியம் இல்லையோ பிரியமானவர்களே, ஆனால் தேவனுடைய பார்வையில் அது மிக மிக அவசியமாய் காண்கிறார். ஆமென். சாந்தம், பொறுமை. ஆமென் பிரியமானவர்களே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பொறுமையோடு கூட இருக்க வேண்டும். இதற்கு சற்று நிகரான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். சங்கீதம் அதாவது இன்னும் ஒரு காரியத்தை இதில் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். ஒரு காரியம் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக வந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கீங்க. எப்படி காத்திருக்கணும் பொறுமையானா, உங்கள் மனசில் நீங்கள் எதிர்பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த காரியம் ஏற்கனவே நிறைவேறின கற்பனையில் தான் நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. நிறைவேறி விட்டது என்று உறுதியாக உங்கள் மனதில் இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதுக்கு தர்றேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, தாவீது கோலியாத்தை வந்து அடிக்கிறதற்காக வரும்பொழுது பார்த்தா, கோலியாத்தை அவன் கொல்றதுக்கு முன்பதாகவே தன் மனதிலே இவெல்லாம் யார நான் நினச்சேன கர்த்தர் என்னோட இருந்தால் இவனை சொல்லி முடிச்சிடலான்னு சொல்லி he already determined in his mind. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆவிக்குரிய உலகத்தில் நடக்காத ஒன்று மாமிச பிரகாரமாக வெளிப்படாது. மீண்டும் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிப்படாத ஒன்று மாமிச பிரகாரமாக வெளிப்படாது. மீண்டும் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய பிரகாரமாய் என்ன நிறைவேறுகிறதோ அதையே மாமிச பிரகாரமாக நீங்களும் நானும் நிறைவேற்ற தேவனால் கட்டளை பெற்றிருக்கிறோம். அப்போ அதாவது அந்த விசுவாசம் அந்த ப்ராமிஸில் கிளிங் ஆகி உங்கள் கற்பனை இது இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி அதை குறித்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படித்தான் நீங்கள் அழுது வெடிஞ்சு ஆண்டவர்கிட்ட ஏசிக்கிட்டு பேசிக்கிட்டு என்னப்பா எவ்வளோ நாளுப்பா தட்ஸ் நாட் த வே பொறுமையாய் காத்திருக்கிறது பிரியமானவர்களே. சங்கீதம் 37 5 வசனத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. ஏன்னா ப்ராமிஸ் வந்தாச்சு, இது எப்படி நிறைவேற போகிறதுன்னு தெரியாது. அதனால் ஆண்டவர்கிட்ட ஒப்புவிச்சுட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. ஆமென். அவர் மரித்து உயிர்த்தாலிருந்து விசுவாசித்தா மட்டும் போதாதுங்க. சின்ன சின்ன வாழ்க்கையின் காரியத்திலையும் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்படி நம்பிக்கையாக இருக்கணுமா? நீங்கள் பொறுமையாக இருக்கணுமா? அல்லேலூயா. எப்படி? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்பா சொல்லிட்டாரு, நான் என் காரியத்தை கஷ்டத்தை அவர் கையில் கொடுத்துட்டேன், அப்பாவே நிறைவேற்றுவார்னு சொல்லி மனக்கண்களிலே அது நிறைவேறி விட்டதாகவே எண்ணி சந்தோஷத்தோடு தேவனை துதித்து நீங்கள் வாழ வேண்டும். 4வது ஒரு காரியம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். 4வது காரியம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரோ அது நிறைவேறுதலுக்காக ஜெபிக்க வேண்டும். அதாவது நான் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேன். அவசியமாக இல்லையான்னு என்கிட்ட தனியாக கேட்டால் 2 கருத்து நான் சொல்லுவேன். ஒரு சிலருக்கு அவசியம், ஒரு சிலருக்கு அவசியம் இல்லை என்று. ஆமேன். நான் எப்போவுமே ஒரு காரியத்திற்காக எது வரைக்கும் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களையே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் என்னை பொறுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பையனுடைய இல்லை பொண்ணுடைய எதிர்காலத்திற்காக, இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, குழந்தையின்மை இல்லைனா வேலையினுடைய உயர்வு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது, எவ்வளோ காலம் ஜெபிக்கிறதுன்னு சொன்னால் தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு வர்ற வரைக்கும் ஜெபிச்சா கூட போதும். அதற்கு பின்பு விசுவாசத்தில் நம்ம ஏற்கனவே மேலே 3 பாயிண்ட் பார்த்தீங்களா, அதன்படி வாழ்ந்தாலும் சரிதான். ஆனால் வேதாகவும் சில இடங்களிலே அந்த வாக்குத்தத்தத்திற்காகவும் ஜெபிக்க சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இதற்கு முதல் ஆதாரமாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்ன எதுக்காக? வாக்குத்தத்தத்தை பெற்றாச்சு, அது நிறைவேறும் ஆசீர்வாதமாய் மாறுகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா? அதை சொல்லி சொல்லி அதை விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நல்ல கவனிங்க, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரைப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். ஜெபம் பண்றான். நீங்கள் என் குடும்பத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தீங்களே, அதை சொன்னபடியே செஞ்சிருங்கப்பான்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி. அல்லேலூயா. நீங்களும் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரோ, ஏன்னா ஜெபிப்பதை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா.
ஆமென், ஆமென். ஜெபிப்பதை அவர் விரும்புகிறார். அப்போ நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிப்பது நல்லது. இதே மாதிரி இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ஒரு சற்று கொஞ்சம் டீவியேட்டான வசனம் தான் இருந்தாலும் அதை வாசிப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். என் மனதில் படுகிறது. சங்கீதம் 138 அதிகாரம். அதோட நம்ம 2 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிருவோம். 138 அதிகாரம் 2 வசனம். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. இதில் இன்னொரு காரியம் இருக்குது. ஆமென். 1வது வசனத்தில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. இது நம்முடைய செய்திக்கு ரெலவெண்ட்டாக இல்லாட்டாலும் லேசாக அதையும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொன்னால் நல்லதுன்னு நினைக்கிறேன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. சங்கீதம் 138:1. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இது என்னங்க இது? தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம். தேவர்கள்னாலே உங்களுக்கு தெரியும், தூதர்கள், விழுந்து போன பிசாசு. பெரும்பாலும் தேவர்கள் என்று சொல்லப்படுகிற இடத்துல தள்ளப்பட்ட பிசாசுகளை குறித்து அதிகமாக சில நேரங்களில் வேதம் சொல்லுகிறது. அப்போ என்ன இந்த கான்செப்ட் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு சோதனை வந்துருச்சு, அதில் ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சு. ஆனால் அந்த சோதனையிலிருந்து நான் இன்னும் வெளியே வரல, அந்த ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் கிடைக்கல. ஆனாலும் அந்த சோதனையின் வருத்தம் சஞ்சலத்தின் வழியை கடந்து போகும் பொழுதும் தேவன் எதற்கு செய்வார் என்று விசுவாசத்திலே இந்த காரியத்தில் நான் தோற்று போயிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்தில் இன்னும் எனக்கு கவலை இருக்கிறது, இந்த காரியத்தில் இன்னும் நான் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆனாலும் நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நிச்சயம் இந்த கஷ்டத்திலிருந்து கவலையிலிருந்து என்றைக்காயிலும் ஒரு நாள் விடுதலை கொண்டு வந்துடுவேர் என்று நம்ம அந்த சோதனையை சொல்லி தேவனை துதிக்கணும். எப்போ தெரியுமா? தேவர்கள் எப்போ உங்கள்கிட்ட இருப்பாங்க? உங்களை சோதிக்கும் போது அவன் பக்கத்தில் இருப்பான். இயேசு கிறிஸ்துடைய சோதனை முடிஞ்ச பின்னாடி அவரை விட்டு சற்று விலகி போனான்னு தான் இருக்குது. உங்கள் பக்கத்தில் எப்போ உங்களை இந்த விஷயத்தில் பிடிச்சு உங்களுக்கு கசக்கி புளியும் போது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துறீங்கன்னு வைங்களேன், உங்கள் உபத்திரவத்தில் பிசாசுக்கு கரியை பூசுறது தேவனுக்கு மகிமை. இதுதான் நம்ம உபத்திரவத்துக்கு இன்னொரு விளக்கமும் கூட. அப்போ அந்த நேரத்தில் நம்ம கேள்வி கேட்டு ஆண்டவரை மனமடிவை செஞ்சு பிசாசை மகிமைப்படுத்திடாதபடி நம்முடைய துன்பங்களை சொல்லி, ஆண்டவர் இப்படி எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நிச்சயம் அதை எனக்கு செய்வீங்கன்னு சொல்லி பிசாசனுடைய முகத்திலே கரியை பூசுவதற்கு நாம் பழக வேண்டும். அது நமக்கு சம்மந்தம் இல்லாது இருந்தாலும் அடுத்த வசனத்துக்கு வாங்க. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தம் உமது உண்மையின் நிமித்தமும் நான் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். வார்த்தையை மகிமைப்படுத்துவாராம். இந்த வாக்கு தத்துவங்கிறது எப்படி தெரியுமா? அது ஒரு நாள் மகிமைப்புமே அவங்க வாழ்க்கையில் வெளிப்படும். அல்லது சும்மா சாதாரண ஏதோ சொல்லிட்டாரு என்னமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாக செய்வார், நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஏன்னா அதை தான் நம்ம திருப்பி கூட அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 4 அதிகாரம் 21 வசனம். ஆமென். எப்பொழுதெல்லாம் நீங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போகிறீங்களோ நீங்கள் வாசிக்க வேண்டியது ரோமர் 4 அதிகாரத்தின் கடைசி பகுதி பிரியமானவர்களே. அதில் 21 வசனத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி நிச்சயமாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு வசனம் தான், அதை நம்ம பார்த்து அப்படி முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் 13 அதிகாரம். இப்போ என்னாச்சு? நான் இதுக்கு வந்துட்டேன். வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுட்டீங்க. இந்த 4 காரியத்தில் நீங்கள் கவனமாக இருந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிட்டீங்க. ஏன்னா ஆசீர்வாதத்துக்குள்ளே போன பின்னாடி என்ன காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத பாருங்கள். 22 வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி, யார்? சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாவின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஏன் தாவீதை தேர்ந்தெடுத்தார்? அவங்க அண்ணன்மாரை தேர்ந்தெடுத்துக்கலாம்ல. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, சாமுவேல் மூலமாக வாக்குத்தத்தம் தாவீதுக்கு வருது, எல்லா அண்ணன்மாரையும் விட்டுட்டு. ஏங்கிற வசனம் விளக்கம் அந்த வசனத்தில் இருக்கு. என்ன சொல்றாரு? இவன் என் சித்தத்தை செய்வான் என்று அறிந்து அவனை நான் தகுதிப்படுத்துவதற்காக வாக்குத்தத்தம் கொடுத்தேன். உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறணுமா? ஒரு காரியத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். வாக்குத்தத்தம் வந்த உடனே கடைசி 5வது பாயிண்ட்டாக கூட எடுத்துக்கங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வாதமாக இதில் மாற்றின பின்னாடியும் உம் சித்தப்படி தான் நான் வாழுவேன். அல்லேலூயா. உம் சித்தப்படி தான் நான் வாழுவேன். நீங்கள் ஆசீர்வாதம் வந்த பின்னாடி கண்ணா பின்னாடி என் இஷ்டத்துக்கு பழைய வாழ்க்கைக்கு நான் போயிட மாட்டேன்.
இன்னும் தீவிரமாய் உம்மை துதிப்பேன், உமக்கு உண்மையுள்ளவனாயிருப்பேன். இதற்கு இன்னொரு எச்சரிப்பான ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உபாகமத்தில் வாசித்து காட்டி எப்படி உபத்திரம் நமக்கு வருது. முதல்ல ஒரு அங்கலாய்ப்பு சோதனையில் தான் நம்ம ஆண்டவரே 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 எனக்கு வாக்குத்தத்தத்தை தாங்க அடித்து வாங்கினோம். அதுக்கு முந்தின ஸ்டேஜ் என்னன்னு வேதாகம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். உபாகம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் இப்படியே சொல்லுது. கவனமாய் கேளுங்க, அதை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஏன்னா அப்படின்னா தான் அந்த என்னுடைய செய்தி முழுமை பெறும் என்று நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, உபாகமும் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில், அல்லேலூயா, நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்திலே போடுவார்கள். இங்கே என்ன சொல்கிறாரு? நீ நல்லா இருக்கும்போது நான் உன்னை ஆசீர்வதித்து வச்சிருக்கும் போது, இப்போ வாக்குத்தத்தத்தை வாங்கியாச்சு, பின்னாடி காத்திருந்தாச்சு, ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு. ஆசீர்வாதத்தை வாங்கி நீ சகலமும் பரிபூர்ணமாயிருக்கல், நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் திருப்பி உபத்திரத்தை கொண்டு வருவேங்கிறார். பி கேர்ஃபுல். அல்லேலூயா. எனக்கு இன்றைக்கு நாம் இருக்கிற உபத்திரவம் கூட முன்பு நாம் நலமாக இருக்கும் பொழுது ஒருவேளை தேவனை அவர் கனப்படுத்த வேண்டிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்போது நிறைய பேர் கடவுளை தேடுறதே இல்லை, உலகப்படியாகவே தெரிகிறார்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, கடைசி பாயிண்டா, ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்த பின்னாடி கூட நான் உமக்கு உண்மையாக இருப்பேன் என்று பொருத்தனை பண்ணுங்க. தேவன் உங்களை நிச்சயமே ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த 5 காரியங்களை நீங்கள் மறந்துடாதீங்க. வாக்குத்தத்தத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கு நடுவில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட வாக்குத்தத்தத்தை கொடுப்பது உமக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இவைகளை நாங்கள் கவனத்தில் கொண்டு வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.